முன்னாடி இருந்த 30K ஸ்மார்ட் ஃபோன் பட்ஜெட்ல எல்லாமே பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் வந்துடும், கர்வ் டிஸ்பிளே வந்துடும், 8GB RAM 256GB ஸ்டோரேஜ் எல்லாமே வந்துடும். ஸோ இப்போ பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய விஷயத்த கட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு காலையில் எந்திரிச்ச உடனே இந்த போஸ்ட் தான் பார்த்தேன். இது பார்த்தோன்னே எப்படி ரியாக்ட் பண்ணுறது தெரியல, அதனால ஒரு வீடியோ போடுறேன். ஸோ அண்டர் 30K பட்ஜெட் ஃபோனில் எல்லாமே இந்த ஸ்பெக் தான் இனிமேல் வரப்போகுது. என்னென்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பேட்டரி வந்து கண்டிப்பாக பிக்கராக இருக்கும். மினிமம் 8000 or 7000 mAh பேட்டரி கொடுத்துருவாங்க. அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 40 watts or 45 watts ஷுவராக கொடுத்துருவாங்க. அது போக எல்சிடி டிஸ்பிளே தான் வரும். உங்களுக்கு AMOLED டிஸ்பிளே இந்த செக்மெண்ட்ல இனிமேல் வராது. அது கூட 4GB RAM or 64GB ஸ்டோரேஜ் or 6GB RAM 128GB ஸ்டோரேஜ் தான் வரப்போகுது. 8GB RAM and 256GB ஸ்டோரேஜ் 30,000 பட்ஜெட்ல இனிமேல் வரப்போறது இல்லை. அது போக உங்களுக்கு டுவல் ஸ்பீக்கர் இருக்கிற எல்லா ஸ்மார்ட் போன்ஸுமே உங்களுக்கு டுவல் ஸ்பீக்கர் இனிமேல் வராது. உங்களுக்கு சிங்கிள் ஸ்பீக்கர் தான். ஒரு பெரிய டவுன் கிரேட் என்னன்னு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த செக்மெண்ட்ல ஸ்னாப்டிராகன் சீரிஸ் மேக்ஸிமம் கொடுக்க மாட்டாங்க. அப்படியே கொடுத்தாலும் ஸ்னாப்டிராகன் 6s Gen 2 or Gen 1 தான் கொடுப்பாங்க. மெயினா இவங்க ஃபோக்கஸ் பண்றது Dimensity 6300 ப்ராசஸர் மட்டும்தான் இந்த செக்மெண்ட்ல வரப்போகுது. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நம்ம கடை பேஜை ஃபாலோ பண்ணி வச்சு